வனிதாங்கிறவங்க யார்? இளையராஜா தெரியும். அவர் மகன் கார்த்திக் ராஜா தெரியும். இந்த வனிதாங்கிறவங்க யார்? அவங்க என்ன படம் எடுத்தாங்க? அவங்க என்ன ஆனால் எனக்கு என்ன வந்தது? இதனால் நீங்கள் என்ன சொல்ல வர்றீங்க? மக்களுக்கு இதனால் நீங்கள் கொடுக்கக்கூடிய போதனை என்ன? காப்பிரைட்டுக்கு கேட்டால் கொடுக்கல கிடுக்கலங்கிறது அவங்க இது அது வழக்கு போட்டார். இப்போ கோர்ட்டில் இருக்குது. அதுக்கு மேலே நம்ம பேசுகிறோம்னா கோர்ட் அவமதிப்பு உங்களையும் தள்ளுவாங்க, என்னையும் உள்ள தள்ளுவாங்க. பரவாயில்லன்னா பேசலாம், எனக்கு ஒன்றும் இல்லை. இப்போ சொல்லுங்கள், நீங்களும் சேர்த்து வரதா இருந்தால் ரெடி, எனக்கு ஒன்றும் இல்லை, பேசலாம். இதில் அவரே ஒரே வரியில் முடிக்கிறதா இருந்தால் அவங்க ஒரு படம் எடுத்திருக்காங்க. அந்த படத்தை வியாபாரம் பண்ணுறதுக்கு இவ்வளோ பெரிய ஸ்டண்ட் அடித்து ஒரு இவ்வளோ நீளமான ஒரு ஸ்டேட்மெண்ட்டை உங்களை கிரியேட் பண்ணி ஒரு யூடியூபுகளில் பிரபலம் ஆகியிருக்காங்க. அந்த படத்துக்கு ஒரு இலவச விளம்பரம் நீங்கள் கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க. உங்களுடைய முயற்சி வெற்றி அடையட்டும். வனிதாவுக்கு வாழ்த்துக்கள். இதன் மூலமாக உங்கள் படம் வெற்றி அடைய உங்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்லுகிறோம். இளையராஜா மாத்திரம் இல்லை, அவங்க அப்பாவையும் எனக்கு பிடிச்சிருந்து, தாத்தாவை பிடிச்சி எதை வேணாலும் சொல்லுங்க. இஷ்டத்துக்கு பேசுகிறீங்க, கேட்டுக்கொள்ள. அது உங்களுக்கு தான் விளம்பரம் கொடுக்கறதுக்கு இருக்காங்களே. சினிமாவில் ஒரு ஒரு அரைக்கா சீனில் காட்சி கொடுத்துட்டா போதும், யூடியூப்காரங்களுக்கு அதை விட்டால் உலகமே அவங்க அதை முடிஞ்சது. எல்லா யூடியூப்பும் வந்துடுவாங்க.